நறுணை தங்காதார் போலே வியாக்கியானம். அது என்ன அர்த்தம்? இந்த நம்ம ஒரு புதுசா இப்பெல்லாம் யூடியூப்ல ஃபுல் ப்ரோக்ராம் லேடிஸ் பாக்குறாங்கன்னா அது சமையல் குறிப்பு மட்டும்தான். ஏபிஎம் சுவாமி உபன்யாசம்லாம் இல்லை. ஏன்னா அதுதான் ஃபுல்லா பாருப்பான், இதெல்லாம் ஜஸ்ட் லிசனிங் தான். அந்த மாதிரி புதுசா ஒரு ஐட்டம் பண்ணிருக்கான், யூடியூப் பார்த்து ஒரு ஐட்டம் பண்ணிட்டான். பண்ணினோடனே எதுக்கு ரிஸ்க், இது சரியா இருக்கா இல்லையானது எப்படி பாத்துக்கலாம்? முதல்ல ஆதுகாருக்கு பிரியமா கொடுக்கலாம். அது சாப்பிட்டுட்டு அதுக்கு ஒண்ணு ஆகாம இருந்ததுன்னா நாம அதை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு ஒரு வச்சனம் ஒண்ணு சொல்றது உண்டு. நல்ல சுத்தமான நெய்யா இருந்ததுன்னா அந்த நெய்ல பதார்த்தம் பண்ணினா ஒருவேளை நாய் சாப்பிட்டதுன்னா அந்த நாய் அதை வாங்கி எடுத்துடும், அதை கக்கிடுவோம், அதுக்கு அது ஒத்துக்காது. நாய்க்குடலில் நறுணை தங்காதார் போலே. அந்த மாதிரி கிருஷ்ணன் பிறந்தானே, மதுரை அப்படியே கிருஷ்ணனை கக்கிடுது இல்லையா? ஏன்னா மதுரா எப்பேற்பட்ட புண்ணிய பூமி. அந்த மதுரையில பெருமான் அவதாரம் பண்ணினா ஒரு க்ஷணம் கூட அவனை வச்சுக்கல பாருங்க. அந்த மதுரா உடனே ஓரிரவில் ஒருத்தவங்கனாய் ஒழித்து விடாது, தூக்கி அவனை திருவாய்ப்பாடிக்கு எடுத்து போ அப்படின்னு திருவாய்ப்பாடிக்கு அனுப்பிச்சு விடுத்து. வியாக்கியாதான் எழுதுற, நாய்க்குடலில் நறுணை தங்காதார் போலே.